நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்தர் பெரிய காரியங்களை செய். அடிமை மரத்தை பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமாம். அன்பான ஜோசா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த செய்தியை கேட்குறது மட்டும் இல்லை, ஜெபத்தோடு கேளுங்க, பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், வசனம் சொல்லுங்க, உயிர் தெழுந்த வல்லமை. இயேசு 40 நாள் பாசிங்கிருந்து ஜெபித்த பின்பு பாடுபட்டு சிலுவையில் 3 வருஷம் ஊழியம் செய்து அதுக்கு பின்பு தான் பாடுபட்டார். 3 வருஷம் நல்ல ஊழியம் செய்திருக்கிறார். பாடுபட்டு சிலுவையில் அழைக்கப்பட்டு அந்த 3ஆம் நாளில் பாருங்கள், மக்கள்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா 10 சொன்னோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று. பாருங்க, சீசர் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. 11 பேரும். யூதாசு பாவம் செய்து, யூதாசு இயேசு கூட தான் இருந்தான். அந்த 30 வெள்ளிக்காசுக்க அவன் கையில் வச்சதுனால அவன் பாவம் செய்து ஆண்டவர் காட்டி கொடுத்து ஆண்டவர் பக்கமாக திரும்பவே செய்யலை. நாண்டு நின்று செத்துட்டான். அதுக்கு ஒன்று 11 சீசர்கள் இருக்கிறாங்க ஏசப்பா கூட. அது மட்டும் இல்லை, பெண்கள்லாம் ஊழியம் செய்திருக்காங்க. ஏசப்பா கூட இருந்தவங்க எல்லாரும் அப்படியே மேலே பார்த்துட்டு இருக்காங்க. ஏசு அப்படியே மேலே உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்கள், அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க எல்லாரும். வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேய மனுஷனே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ உயிரோட, அப்படியே மறுபடியும் வருவார் சொன்னாங்க. அங்கே நிறைய பேர் உயிர் தெழுந்த பண்டிகை 40 நாள், சரி 40 நாள் 2 டேஸ் கொண்டாடியாச்சு, எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு. இனி ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னா உயிர் தெழுந்த நாள், உயிர் தெழுந்த பண்டிகைன்னு சொல்லி உயிர் தெழுந்த பண்டிகையில் நிறைய பேர் நிறைய குடிப்பாங்க. குடிக்காதவங்கலாம் நிறைய செலவழிப்பாங்க. பண்டிகை ஏசப்பா இன்னைக்கு உயிர் தெழுந்தார், என்னைக்கு அவர் உயிரோடு இருக்கார் அது நிறைய பேருக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். வருகை குறித்து கொஞ்சமும் பயம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. வருகையில் அவரோடு கூட நீ போவியா? ஏசப்பா வரும்போது அவரோடு கூட நீ போவியா, இங்கே இருப்பியா? அதுதான் ஒரு பரிசுத்தமா பழைய பாட்டு ஒன்று உண்டு. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ என் இயேசுவோடு. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதமே அங்கெழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நீ அங்கிருப்பாயா? ஏசப்பா சீக்கிரம் வரப்போற, அவர் கூட நம்ம போவோமா? அதுக்கு முன்னால செத்த அவரோடு கூட அங்கே இருப்போமா அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். சும்மா இங்கேயே இப்போ கிறிஸ்துமஸ் வந்தா கிறிஸ்துமஸ் பண்டிகை, ட்ரெஸ் எடுக்கையும் சாப்பாடுக்கையும் சொத்துறோம், இதெல்லாம் செய்துகிட்டே இருக்கிறீங்க. ஈஸ்டர் பண்ணி வந்தால் ஈஸ்டர், லெந்து டேஸ் வந்தால் எல்லாம் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோமே. இன்றைக்கு செத்த அவரோடு கூட இருப்போமா? ஒரு கல்லே
பரதேசி போயிட்டான் பற்றியடா. ஒரு கல்லையும் பரதேசி போயிட்ட பாவம் செய்தவன் தான். கள்ளனாக இருக்கலாம். இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கியா? இன்னைக்கு நீ செத்தாலும் என் பரலோகத்து போக முடியுமா? நினச்சி பாரு. ஏசப்பா வரும்போது அவரு கூட போவியான்னு நினச்சி வரேன். ஆண்டவர் சர்வவல்லமுள்ள தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். சும்மா செய்தியை கேட்டுட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்குன்னு நினைக்காத. எத்தனை பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், அத்தனையும் சகித்திட பலன் தந்த ராஜாவே, ஆற்றுமைய தேற்றுமையாறுதலின் நாயகரே, அன்பில்ல உலகினிலே அன்புள்ள இரட்சகரே. எத்தனை சோதனை வரட்டுமே, எத்தனை வேதனை வரட்டுமே, எத்தனை பாடுகள் வரட்டுமே, எத்தனை நிந்தனை வரட்டுமே, யார் கைவிட்டாலுமே இன்னைக்கு செத்த நான் பரலோகத்து போவேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கா அன்பு பிள்ளைகளே? நான் சொல்லுவேன், இன்னைக்கு செத்த பரலோகத்து போயிடுவேன். நீ எனக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்தில் எனக்கு ஆண்டவர் நல்ல வீடு ஒன்று கட்டி வச்சது காட்சி கொடுத்துருக்கிறார். நான் ஆக்சிடெண்ட் ஆகி இருக்கும்போது பாட்டு படிச்சுட்டே இருந்திருக்கேன், ஜெபிச்சுட்டே இருந்திருக்கிறேன், பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவ்வளோ வேதனை மத்தியிலும் மண்டையில் அடிபட்டு எனக்கு என்ன நடந்ததுனே தெரியாது. கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் கூட பாட்டு படிச்சுட்டே இருந்திருக்கேன், ஜெபிச்சுட்டே இருந்திருக்கிறேன். பற்றிகளா? அப்போ தான் ஏசப்பா சொன்னேன். நான் கேட்டேன், ஏசப்பா ஏன் எனக்கு தெரியாமல் போயிட்டு அப்படின்னு. ஆவி உற்சாகம் உள்ளது, உற்சாகம் உள்ள ஆவி உன் கூட இருக்கனால பாட்டு படிச்சுட்டு இருந்தா, ஜெபிச்சுட்டு இருந்தா. சரீரம் பலகீனம் உள்ளது, மூளையில் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, அதனால தான் என்ன நடந்தனே உனக்கு தெரியல அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. அப்போ தான் நினச்சேன், நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடு. நான் அங்கே தான் இருப்பேன். இன்னைக்கு செத்தாலும் ஏசப்பா கூட இருப்பேன்னு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. ஏன்னா எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள் வந்துச்சு. இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியல. யார் பிரிக்க முடியும்? என் இயேசுவின் அன்பில் இருந்து எதுதான் பிரிக்க முடியும்? என் நேசரின் அன்பில் இருந்து யார் பிரிக்க முடியும்? யாரும் பிரிக்கவே முடியாது. செய்வினையோ பில்லி சூன்யமோ மந்திரங்களோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும்? என் இயேசுவின் அன்பில் இருந்து எதுதான் பிரிக்க முடியும்? என் நேசரின் அன்பில் இருந்து. அல்லேலூயா. மந்திரம் எவரும் வச்சுட்டா நீ கவலைப்படாங்க, இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு மந்திரங்கள் வச்ச பிறகு தான் நான் இயேசுவை அதிகமாக பிடிச்சேன். எங்கள் குடும்பத்துக்கு செய்வன போராட்டம் வச்சாங்க. என் தம்பிக்கு காக்கா விழிப்பு கஷ்டப்பட்டான். அப்போ தான் நாங்கள் இயேசுவை அதிகமாக பிடிச்சோம். அந்த மந்திரக்கட்டுகளை உடைச்சி இன்றைக்கும் எங்கள் குடும்பம் முழுதும் ஊழியம் செய்கிறோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தை 5 பேர், எங்கள் அம்மாவுக்கு பிறந்தது 5 பேரும் ஊழியம் தான் செய்கிறோம். பேய் விசாச போராட்டம், மந்திரக்கட்டு, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் விடுதலை கொடுக்க ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு யாரும் மந்திரம் வச்சுட்டாங்களா? கவலைப்படாதுங்க. சைவனை வச்சுட்டாங்களா? கவலைப்படாதுங்க. நீங்களும் அப்படி ஊழியக்காரங்களாம் மாறலாம். இந்த சைவன கட்டுகளை உடைச்சி, இந்த மந்திர கட்டுகளை உடைச்சி, பிசாசு கிரைகளை அழித்து மற்றவங்களுக்கு ஜெயம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவனுக்கு கிருபை தர போகிறார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அவர் உயிர் தெழுந்த உடனே சொன்னார், சோத்திரம், பிசாசுகளை துரத்துகிற வல்லமை கிருபை எல்லாம் கொடுத்தாரு. என் நாமத்தை நிமித்த பிசாசுகளை துரத்துவீர்கள். பார்த்தீங்களா? அதுதான் உயிர் தெழுந்த வல்லமை. அந்த வல்லமை நம்மகிட்ட இருக்கும்போது இந்த உலகத்தில் பேய்களை துரத்தி கிருபை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஏசப்பா வரும்போது பரலோகத்து போகணும். அதுதான் அவர் வரதுட்டுக்கு உயிராக இருந்தால் பரலோகத்து போயிடணும். அவர் வர்றதுக்கு முன்னால் செத்துட்டா பரலோகத்தில் போய் இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். அதான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதுதான் உயிர் தெழுந்த வல்லமை. அவர் உயிர் தெழுந்து விட்டார். பண்டிகை கொண்டாடுறது வல்லமை இல்லை அன்பு பிள்ளைகளை. பண்டிகை எத்தனை வருஷம் கொண்டாடி இருப்பிய? எத்தனை வருஷம் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிய? ஈஸ்டர் பண்டிகை உயிர் தெழுந்த கொண்டாடி என்ன பிரச்சனை? நல்லா திங்கிய, இறைச்சி வாங்கி திங்க, அவ்வளோதான். இன்னைக்கு செத்தாடி பரலோகத்துக்கு போவியா? நினச்சி பாரு அன்பு பிள்ளைய.
அவர் இன்னைக்கு வந்துட்டாரு, அவர் கூட போவியா? ஆயத்தமா இருக்கியா? ஆயத்தமாயிட்டியா ஆண்டவர் இயேசு வரும்போது போறதுக்கு? சர்வவல்லவர் அபிஷேகம் பெற்றோர் எல்லாம் பரலோகோ சேர்த்திடுவார், அபிஷேகம் பெறாதோரோ பாதாளத்தில் போட்டிடுவார். அபிஷேகம் பெறல பரலோகத்துக்கு போக முடியாது. கவனமாக அபிஷேகம் பெற்றுருங்க. சும்மா போய் இந்த கோயில் போய் உட்காந்துட்டு கோயில் போற உட்காந்துட்டு எழும்பிட்டு வாரா? ஆவில நிரம்பி அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணு. அதுதான் ஆலயத்துக்கு. அந்த ஆவில நிரம்பி கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சுட்டு வா. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போற அன்பு பிள்ளைகளே, அவர் வரும்போது நான் அவரோடு கூட போவேனா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என் கூட இருக்கிறதா? கண்டிப்பாக அவர் சீக்கிரம் வரப்போகிற கரெக்டாக நினச்சி பாருங்க. ஏசு சீக்கிரம் வரப்போகிறா. கோதுமையும் மணி எல்லாம் பரலோகம் சேர்த்திடுவார், பதரையோ அவியாத அக்கினியிலே போட்டிடுவார். கோதுமை மணி இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். பதரா தான் அக்கினியில் தூக்கி போட்டுருவாரு. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எப்படி உயிர் தெழுந்து போனாரோ அந்த உயிர் தெழுந்த வல்லமை சீக்கிரம் உயிரோடு வரப்போகிறார. அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கார். 40 நாள் செத்துட்டாரு, திரும்பி உயிரோடு வந்துட்டார். இல்லை, என்னாலும் உயிரோடு தான் இருக்கார். உயிர் தெழுந்த வல்லமை. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறாங்க. அப்படி சொன்னவனே பெந்தேகோஸ்தே நாள் வந்து போய் எல்லாரும் கூடி ஒரு மனமாக ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரம் 2 வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுதும் நிரப்பிட்டு வேதத்தில் வாசிக்கிறார். பலத்த காற்று முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிட்டார். சீசர்களோடு போனோடனே ரொம்ப கவலையோடு வந்து ஒரு முகமாக இருந்து கூடி ஜெபிச்சாங்க. மேல் வீட்டு அறையிலேயே ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறீங்களா? மனம் திருப்பி இருக்கிறீங்களான்னு கேட்டால் தெரிய மாட்டுக்கு. அந்நிய பாஷை பேசணும் கண்டிப்பாக. அதனால எல்லாம் பேசுகிறாங்க. சோத்திரம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷை பேச தொடங்கினார்கள். இதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. உயிர்த்தெழுந்த வல்லமை அதுதான் அவங்க மேலே இறங்கிச்சு. 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. பாருங்க அங்கே என்ன நடந்துச்சு. தன் நாயின் வயிற்றில் சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அந்த தேவாலயத்தில் கொண்டு வச்சிருவாங்க. வாசலில் எல்லாரும் பிச்சை போட்டு போவாங்க. பேதுரு யோவான் ஆலயத்துக்கு போகிறாங்க. பிச்சை காக்கிறான். அவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? பேதுரு யோவான் அவனை பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். எங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு அவன் பார்த்தான். பேதுரு வெள்ளியே பொண்ணு எங்கிடத்துல இல்லை, எங்கிட்ட உள்ளதை தரேன். நசனா இயேசு கிறிஸ்து எழுந்து நட சொன்னா நடந்தானே. அதுதான் உயிர் தெழுந்த வல்லமை. அன்பு பிள்ளைகளே, உயிர் தெழுந்த பண்டிகை எத்தனை வருஷம் கொண்டாடிட்டு இருக்கா? இந்த உயிர் தெழுந்த வல்லமை ஒன்று இருக்கா? சப்பாடியை நடக்க பண்ணி இருக்கியா? பேய்களை வரட்டி இருக்கியா? ஹல்லேலூயா. என்ன அற்புதம் மூலமாக நடந்திருக்கு நினச்சி பாரு. அவன் நடந்தா மட்டும் என்ன, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு அவன் ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு போயிட்டான. பிச்சை எடுக்கலையே, பிச்சை எடுக்க விடல. ஆலயத்துக்கு போகிறான், குதிக்கா. அவனால் நிற்க முடியல. கால் கிடச்சிட்டு பற்றிங்களா? கால் கிடச்சா அவனால் நிற்க முடியல. அவன் குதிக்கான், துள்ளுறான், பாடுறான், துதிக்கிறான். ஆலயத்துக்கு போயிட்டான். என்ன சந்தோஷம், என்ன சுகம், ஆக என்ன சுகம். என் இரட்சகரி சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்த என்ன சுகம், என்ன சந்தோஷம், என்ன சுகம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. பத்தியில எத்தனை வருஷமா
பிறவில பிச்சை கட்டவனை நடக்க பண்ணாங்களா உயிர்த்தெழுந்த வல்லமை. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட வல்லமை இறங்கியிருக்கு. அதே போல் நமக்கும் அந்த வல்லமை வேணும். அன்பு பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. அந்த வல்லமையை கேட்டு வாங்கி அப்படியே நடத்துங்க பார்ப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன். தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளோ பெரிய தெய்வம், சர்வ வல்லவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 8ஆம் வசனம் நம்ம வாசிக்கும்போது தோத்திரம் பாருங்க, அங்கே ஒரு குறிச்சொல்ற ஆவி இருந்திருக்கு. அந்த குறிச்சொல்ற ஆவியை பவுலும் சீலாவை விரட்டி விட்டாங்க. பவுல் இயேசுவின் நாமத்தில் இந்த குறிச்சொல்ற ஆவியை விரட்டாங்க. பாருங்க, அது ஓடிட்டுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி குறிச்சொல்ற ஆவியை நம்ம விரட்டி இருக்கிறோமா? இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்ககிட்ட இருந்ததுனால தான் விரட்டி விட்டாங்க. பவுலுக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சு. இயேசுவை நாமத்தில் ஓடி சொன்ன ஓடிட்டு சோத்திரம். இந்த வல்லமை நம்ம பெற்று பொல்லாத விசுவாசங்களை விரட்டுகிற வல்லமை, குறிச்சொல்ற ஆவிகளை விரட்டுகிற வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாள் அப்படி ஒரு வல்லமை இறங்கி கொண்டாடி ஆராதனை பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையின் தேவன் பெரியவர். அன்பு பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் அப்படி ஒரு கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை என்கிட்ட இறங்கட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த அதிசயத்தை செய்கிறவர், வாக்கு மாறாத தெய்வம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் கிருபை, உயிர்த்தெழுந்த வல்லமை. உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மகிட்ட இருக்கும்போது தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, இல்லை ஒரு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, அப்படி சொல்ல நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த தீர்க்க கிருபை தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது நமக்குள்ள தீர்க்க தரிசனம் வல்லமை கிடைக்கும், அந்த அபிஷேகம் கிடைக்கும். நம்ம மற்றவங்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லும்போது பாவத்தை சுட்டி காட்டி தீர்க்க தரிசனம் சொன்னால் பாவத்திலிருந்து மனம் திரும்புவாங்க. கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அடைத்து தருவான்னு சொல்லி ஐஸ்வர்ய சம்பனர் சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னால் கடனும் அடைச்சி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி தொடுவை சொல்லி வாக்கு பண்ணுகிறார். கண்ணீரோடு வராங்க, பிரச்சனையோடு நொந்து நொறுங்கி போய் வராங்க. அவங்களை தீர்க்க சொல்லி ஆண்டவர் கண்ணீரை மாற்றுவார். உன் இருதயத்தில் நொறுங்குதலை கத்தர் மாற்றி ஒரு இருதயத்தை காயம் கட்டுவார் சொல்லுங்க. தீர்க்கசனமா அவங்கள இருதயம் காயம் கட்டப்படும், சந்தோஷம் கிடைக்கும். ஆண்டவர் அப்படி சேருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பே சொல்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தருவே சொல்லி வாக்கு பண்ணுகிறார் தேவன் சர்வ வல்லவர். தேங்க்யூ மையில்லா. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மேலே இறங்கியிருக்க தோத்துறோம். அதை மக்களுக்கு நாங்கள் ஒரே சோத்திரம் எடுத்து சொல்ல உதவி செய்யுங்க. தீர்க்கசுர வரங்களை தாங்க, வல்லமை தாங்க. பேதுரு யோவானும் சுகமாக்குற வல்லமை பெற்றாங்களே, அவங்க உயிர்த்தெழுந்த வல்லமையில் நிரம்பி ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஏசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்திலே நொண்டிகள் நடக்கணும், சப்பானிகள் நடக்கணும். தோத்துறோம். அல்லேலூயா. கண் தெரியாதவங்க கண் தெரியணும். சோத்திரம். விழிச்சின்னுக்கிட்ட மந்திரக்கட்டுகளை உடைக்கப்படணும், விடுதலையாகணும். அப்படி ஒரு கிருபை தாங்கப்பா. ஆண்டவருடைய அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாதபடி நீ வரும்போது நாங்கள் உங்கள் கூட வரணும். அதுக்கு முன்னால் அந்த எடுத்துக்கிட்டால் நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையில் கொடுங்கப்பா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறோம். அல்லேலூயா. நாங்கள் வருகை நாட்களே வைக்கப்பட்டிருக்கோம் ஏசப்பா. எத்தனையோ சோதனை, எத்தனையோ வேதனை வந்தாலும் ஆண்டவர் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஏசப்பா. நீங்கள் சொன்ன காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் சண்டைகள், பிரச்சனைகள், யுத்தங்கள், கலகங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். வருகையில் அவரோடு கூட போகத்தக்கதா உதவி செய்யுங்க. ஆண்டவர் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
இந்த அருமையாக டிவி நடத்துகிற மகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவிக்காக, அவருடைய பையனுக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இன்னும் இந்த ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்க. இதை கேட்குற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தோடு கேட்கட்டும். அதிசயம் நடக்கட்டும் ஈசப்பா. ஏதோ நாங்கள் டிவியில் பேசணும் இல்லை ஆண்டவரே, கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு அதிசயம் நடக்கணும். இந்த உயிர் தெழுந்த வளம் அதிசயத்தை செய்திருக்கணும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறக்கா தோத்துரும். இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் ஏசப்பா. கெஞ்சுகிறேன் ஏசப்பா. ஏதோ சும்மா செய்தி கொடுத்துட்டு போனோம் இல்லை ஏசப்பா. கேட்குறவங்க அத்தனை பேர் தொடுங்கப்பா. கல்வாரி அன்பு தொடட்டாண்டவரை உயிர் தந்த வளம் அந்த பகலை தொடட்டையா. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. வரும்போது பரலோகத்து செல்ற பிள்ளைகளாக மாற்றிருங்க ஏசப்பா. மாட்டுங்க ஏசப்பா. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. அந்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்த அல்லேலூயா பாடி மகிழ ஒவ்வொருவரையும், இதை கேட்குற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஏசப்பா. தூக்கி எடுங்க ஏசப்பா. கரத்திலே தாழ்த்துட்டு ஆண்டவரை கரம் கூட இருக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க. கிருபையினால் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.